ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மோகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் எடுத்தால் ஆத்தூர், ரைட்டை எடுத்தால் சேலம், அப்படியே போகிறோம். சேலம் போல் கொல்லி ஹில்ஸ் போகிறோம். லைட்டாக மலையோடு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நினைல அதுக்கு நல்ல விஷயம். எதுக்காக கொல்லி ஹில்ஸ் போகிறோம்னா, நம்ம 4th இயர் ஆனிவர்சரி. என்ன 4th இயர் ஆனிவர்சரினா, வீக்கெண்ட் வாண்டர்ஸோட 4th இயர் ஆனிவர்சரி. நம்ம அதில் ஒரு மெம்பர்னால நம்மளும் அந்த 4th இயர் ஆனிவர்சரியில் கலந்துக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, ஒரு 80 பேர் பக்கமாக அந்த 4th இயர் ஆனிவர்சரியில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதை சிறப்பிக்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். போகும்போது உங்களுக்கு போக போக அப்படியே பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாழப்பாடியில் இருக்கோம், நம்ம நேட்டிவில். வாழப்பாடிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போனால் போயிடலாம். லெஃப்ட் எடுத்தா கடவுளே கேட்டு போட்டாங்களா? ரைட்டு. சரி, இப்போ கேட்டில் ஃபஸ்ட்டே வா. இப்போ வந்து நம்ம வாழப்பாடியிலேருந்து மங்களபுரம், ராசிபுரம் ரூட்டில் தான் போகிறோம். மங்களபுரத்துக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் இது பிரச்சனை ரூட்டு தான், அதனால் பொறுமையாக போய்க்கணும். மழை வேறு பெஞ்சிட்டு ரோட்லேயே தண்ணி, அதனால் நம்ம கியர் அப்பில் இருக்கோம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்மெட் கண்டிப்பாக முக்கியம். பிகில் அந்த மாதிரி தான், ஹெல்மெட் முக்கியம் பிகில். இந்த ரைடு வந்து கொஞ்சம் வீட்டில் கஷ்டப்பட்டு கேட்டு தான் வர ஆகி போச்சு. கெஞ்சாத கூட கெஞ்சுற மாதிரி தான் இருக்குது. இனிமேல்லாம் ரைடு போகணுன்னா எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படிப்பாங்க. எல்லோரும் எனக்கு முன்னாடி காலையிலே போயிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டு. வாவ், ஸ்கூட்டிக்கு டாப் பாக்ஸா? சிரோ டாப் பாக்ஸ் சூப்பர்ண்ணே. நம்மளும் ஒரு டாப் பாக்ஸ் சீக்கிரம் வாங்கணுங்க. எக்ஸ்ட்ரா அப்கிரேட், பைக்கில் அப்கிரேட் பண்ணும்போது வாங்கிக்கலாமா, இல்லை டாப் பாக்ஸ் முன்னே வாங்கி ஃபிட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். வந்துட்டாங்க, மங்களபுரம் பக்கமாக வந்தாச்சு. நம்ம அந்த வேலை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நமக்கு ஒரு கம்பெனி கிடச்சிட்டாங்க. இப்போ தான் கால் பண்ணார், ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு இருக்காராம். அவரோடைய பிக் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம இப்போ மங்களபுரம் வந்துட்டோம். லெஃப்ட் எடுத்தால் ஆத்தூர், சென்னை போகலாம். ரைட்டில் வந்து ராசிபுரம், நாமக்கல், அப்படியே அந்த ரூட்டு போயிட்டே இருக்கலாம். நான் நட்பை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரெகுலர் ரெக்கார்டில் தான் இருக்கா, அதான் முன்னே கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். மோஸ்ட்லி இந்த பங்கில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், நட்பு இங்கே தான் இருக்குது. FZ2Y FZ 150. என்ன மணி போலாமா? கிளம்பிட்டே இருக்க. ஓகே, நம்ம இப்போ வந்து மங்களபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு 2 பேரும். எங்கடா போகலான்னா பின்னாடி காணும். பாருங்க பாரு, பைத்தியக்காரன். இந்த மாதிரி தான் வரக்கூடாதுங்கிறது. சந்தை, மார்க்கெட் அதோ இருக்குது பாருங்க. அதான் கொல்லிமலை அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது ஏதோ சின்ன மலை. கொல்லிமலை தான் இந்த பக்கம் இருக்குது. ஒன்றும் தெரிய மாட்டுது, எல்லாம் ஃபுல்லாக மேகமாக இருக்குது. போச்சு காலி. இன்றைக்கி மலையில் மலையில் நார போகிறேன் இன்றைக்கி நான்.
வந்துட்டானா இங்கே என்ன காணோம், ஸ்லோவாக வரானே. அங்கே வேறு இன்டர்காம் மாற்றிட்டேனா, வேறு பிராண்டு. நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரே பிராண்டு தான் வச்சுருந்தோம். இப்போ நான் வேறு பிராண்டு வாங்கிட்டேன். அவனும் அந்த பிராண்டு வாங்க போகிறான் நாளைக்கு தான். இந்த பிராண்டு வாங்குற வரைக்கும் எங்களால் இன்டர்காம்லேயும் கான்டாக்ட் பண்ண முடியாது, டவரும் இருக்காது போகிற வழியில். என்னடா பண்ணுறதுன்னு விட்டுட்டோம். ஆக்சிடெண்ட்டா? சேஃப்டி முக்கியம், இதுக்கு தான். ஹெல்மெட் முக்கியம் ஒன்றுங்கிற சொல்கிறது இதுக்காக தான். இவர் தான் நம்ம நண்பர் மணி. என்ன மணி, என்னாச்சு? கண்ணாடி. ஓகே, நம்ம ஒரு லீவ் எடுத்துப்போம். ஓகேங்க, அப்படியே நான் ஹில்ஸோட அடிவாரத்துக்கு போயிட்டு, நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் போகலைங்க, 70 பெண்டில் போகலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அந்த பெண்டில் போனால் ரொம்ப லேட் ஆயிரும், அதனால் நம்ம வந்து பேக் சைட்லேயே போயிடலான்னு ஒரு பிளானு. இல்லை ஃப்ரண்ட்டில் போகலாமா? அப்படி போடு. இந்த நாய் இருக்குது பாருங்க, நாய். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் பக்கமாக போயிட்டுருக்கோம். கொல்லி ஹில்ஸ் பக்கமாலாம் இல்லை, இப்போ தான் வந்து நம்ம பேக் ரூட் வழியாக போகிறோம். ராசிபுரத்துலேருந்து வந்தால் மெட்டாலா, மெட்டாலாலேருந்து ரைட்டில் கட் பண்ணோம்னா முள்ளுக்குறிச்சிலேருந்து கொல்லி ஹில்ஸு. அதே வந்து ஆத்தூர்லேருந்து வந்தோம்னாலும் மெட்டாலாலேருந்து லெஃப்ட் கட் பண்ணோம். ஸோ சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஆத்தூர் வந்து தான் வருவாங்க, அப்படி கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க ராசிபுரம் வந்து வருவாங்க. ராசிபுரம் வந்தோம்னா முன்னாடி 70 பெண்ட்ஸ் வழியாகவும் போகலாம், பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கான ரூட்டு. நான் நிறையா டைம் இதில் தான் போயிருக்கேன், அதில் 1 or 2 டைம்ஸ் தான் போயிருக்கேன் அந்த ரூட்டில். கொல்லி ஹில்ஸ் எனக்கு இது புதுசு இல்லைங்க, நான் நிறைய டைம் கொல்லி ஹில்ஸ் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெசார்ட்டுக்கு மட்டும்தான் போவேன், வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் 70 மேலே பைக்ஸ் அவங்கக்கிட்ட நான் காட்ட போகிறேன். 70 பைக்கர்ஸ் அவங்கக்கிட்ட, 80 பைக்கர்ஸ் அவங்கக்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஏன்னு தெரில, ரொம்ப நேரமாக ஸ்லோவாக வந்துட்டு இருந்தான். புது மாப்பிள்ள வேறு, கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. 1 மாதம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிற ட்ரிப்புக்கு. கல்யாணம் ஆகி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் வரான் கொல்லி ஹில்ஸு. நானும் அவனும் நிறையா ட்ரிப்பு பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். கேரளாலலாம் மூணாறு, வட்டவடா, இடுக்கி, தேக்கடி, குமுளி எல்லாம் போயிட்டுருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அவனும் நானும் பைக்கில் போயிருக்கோம், நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். கொல்லி ஹில்ஸ் அவனுக்கு இதுதான் 80 பைக்கோட புதுசு ஃபஸ்ட்டு, எனக்கும் ஃபஸ்ட் டைமு. அப்படியே போக 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 ஓகே தான் செக் போஸ்ட்டு. காரில் வந்தோம்னா இறங்கி நிறுத்திட்டு போகணும், நிறுத்தி என்ட்ரி பண்ணுவாங்க காரில் வந்தாங்கன்னா. ஓகே காய்ஸ், அஃபிஷியலாக நம்ம கொல்லி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே மக்களை, எங்கே பாருங்கள், இந்த இடம் தெரியுதான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, அந்த கும்கி படத்தில் வர சீன் மாதிரியே தெரியுதான்னு தெரியல. நிறுத்தி கூட காமிக்கலாம் தான், நிறுத்தியில் போகிறது டைம் இல்லை, இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி இப்போ தான் 5:30 ஆகுது. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ 7-8 மணி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆஹா, மழை வருதுங்க, தூரல் போடுது. ரைட்ரா, அக்கா பாருங்க ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கு, குணாக்கேவ மாதிரி இருக்கா. ரைட்ரா, டே மோனரக்கா மாட்டினடா நீ இன்னைக்கு மலையில். மழை வேறு வருது, இதுக்கு மேலே கோப்ரோ வச்சிட்டு இருக்க முடியாது.
கோப்ரோ கேமரா அடாப்டர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருது உங்களுக்கு தெரியாததா? அதனால் நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய மழை பெய்யுதோ, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இதே மாதிரி தான் தூரல் தானா பிரச்சனை இல்லை. நிறைய மழை வருது எனக்கு தெரிஞ்சு. எல்லோ லைட்டு தான் இன்றைக்கி நம்மளுக்கு. சோனாப்பானா மழை வருது. சோனாப்பானா மேலே பாரு. சோனாப்பானா ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் மழை வருது சந்தோஷம். மழை வருது மழை வருது. போச்சுடா சத்தாண்டா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. ரெயின் ஜாக்கெட் வேறு கொண்டு வரல. அப்புறம் பேக் போட்டேன் ரெயின் ஜாக்கெட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் நனையாது, ஜாக்கெட் தான் நனையுது. சரி, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. போவோம். எனக்கு தெரிஞ்சு மணி எங்கேயாவது நின்று ஜாக்கெட் வீட்லையே ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட்டு ஜாக்கெட்டு பேண்ட்டு ஷூ எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஷூலாம் போய் காய வச்சா 2 நாள் காயும். இருந்தாலும் நம்மளுக்கு பக்கங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாம். நம்மளுக்கு வீடு வந்து இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாங்கிறதுனால நாளைக்கு ரிட்டன் போகும்போது இப்படியே போட்டுட்டு நனைஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் சில்லுன்னு ஆயிரும். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியான மாதிரி இருந்துச்சு. திரும்ப நான் போய் காய்ச்சல்னு படுத்தேன். எங்கள் வீட்டில் என்னை செத்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது கூத்து. எஸ், இதுதான் நம்ம ஒரு வீன்னு நினைக்கிறேன். மாசிலா ஃபால்ஸ். எஸ், இங்கே தான் மாசிலா ஃபால்ஸ் இருக்குது. ஓ, நைஸ் வாட்டர். தண்ணி நல்லா இருக்கு, வந்துட்டுருக்கு. கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல. நைஸ், நல்லா இருக்கு தண்ணி. ஓகே, நம்ம நியர்பை வந்துட்டோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான். ஓடி போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. So I told them I'll definitely come நீங்க கூப்பிட்டதுனால. So you have some very good leaders. I think I haven't met others. I just bumped into a few of them. They also seem very nice people. So it's good. Thank you very much for this opportunity and I wish you guys an amazing life ahead, riding life ahead. Thank you.